தேவையான அனைத்து வசதிகளையும் முடிஞ்ச வரைக்கும் உடனே 6 மணி நேரத்தில் அவங்க இன்னும் தேவையை வேலை செஞ்சிருக்கிறோம். இன்னும் சில கோரிக்கைகளும் வச்சிருக்காங்க, அதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய மகளிர் சுய குழுக்கள் தனித்தனியாக அழிச்சு அவங்க பேசுவதற்கு ஏற்பாடு இருக்குது. இன்னைக்கு இந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் அந்த துறையிலிருந்து இந்த ஆட்டோஸ் கொடுத்திருக்காங்க, ஆட்டோஸ். இதன் மூலமா அவங்க ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஆட்டோஸ். அது அவங்க சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு தட்டு, ஸ்பூனு இந்த மாதிரி அவங்க சேல்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். இது மகளிர் சுய குழுக்கள் இருக்கிற சகோதரிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான ஒரு நல்ல தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவங்க குறிப்பிட்டு அவர் காட்டுமாடு மொழி தமிழ் சொன்னார். ஆனா தமிழை பாதுகாக்கிற பேர்ல நீங்க தமிழ் சிறுவர் குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்காரு நாடாளுமன்றத்துல. தொடர்ந்து இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் போயிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. முதலமைச்சர் நேற்று மாலை நடந்த கூட்டத்தில் பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசுடைய இது அவங்களுடைய பேட்டர்ன். இது நம்ம தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறது ஒரு கொள்கை முடிவாக எடுத்து செய்யறாங்க. Are we uncivilized? You look like we are uncivilized. Do we look like that? மொழிபெயர்க்கிறீங்களா? இல்ல, நான் அப்படின்னு அவங்க சொல்றவங்க தான் கொஞ்சம் நாகரிகம் இல்லாம தமிழர்களை விமர்சிக்கிறாங்க. இதற்கெல்லாம் சரியான பதிலை தமிழ்நாட்டு மக்கள் எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ கொடுப்பாங்க. இளைஞர் நலன் மற்றும் உங்களுடைய துறைக்கு இளைஞர் நலனுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குமா? குறிப்பாக அமைச்சர் எல்லாம் கேட்கலாம். அமலாக்கத்துறை சோதனை திசை திருப்புவதற்காக திமுக முயல்வதாக அண்ணாமலை பேசியிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளை கிளப்புறது அமலாக்கத்துறை அவங்க தானே அமைச்சாங்க. அதை திசை திருப்புவதற்காக தான் திமுக இது போன்ற கல்வி அமைச்சருக்கு எதிராக அவங்க இது கிட்டத்தட்ட 15-20 நாளா போயிட்டு இருக்கிற விஷயம். கிட்டத்தட்ட 3 மாசமா இந்த கடித போக்குவரத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாங்க அப்ப ஒத்துக்கல, கமிட்டி போட்டிருக்கோம் சொல்லியிருக்கிறோம். காசு கொடுன்னு கிட்டத்தட்ட 3 மாசமா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம், போராட்டம் பண்ணிருக்கோம். நேற்று தலைவர் அவர்கள் போராட்ட கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அவங்க தான் இது திசை திருப்புறாங்க. இந்த நிதி எப்படி சமாளிக்க போறீங்க? இப்ப நிதி 5000 கோடி தரல, அது எப்படி நீங்க கண்டிப்பா சமாளிச்சிரும். இல்ல, அதான் இப்ப அனைத்து மற்ற மாநில முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், மூத்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. 22ஆம் தேதி சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க. அதன் பிறகு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கலந்து கொள்வாரா சார்? நீங்க அவர்தான் கேட்கணும்.